ஜென்ரல் ஆடியன்ஸ் மை டியர் மக்கள் நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏக்கோட வணக்கம். நேற்று வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது முந்தா நேற்று வீடியோ போடல, ஸோ எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து அந்த வீடியோ கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துறேன். செல்வகுமார், ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? தடையற தாக்க மீகாமன் பண்ணுங்க ப்ரோ. செம்ம மூவி. அந்த மூவி அவ்வளோவா ரீச் ஆகல. தடையற தாக்க மீகாமன், அருண் விஜய், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஆர்யா நடிச்சிருப்பாங்க. ஆனால் டேரக்டர் ஒன்று தான், மகிழ் திருமேனி. ஸோ இப்போ அவங்க வந்து படம் வந்து தடம் அப்படின்ற படமும் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படமும் சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேட்ட ரெண்டு மூவியுமே நான் பண்றேன். தடையற தாக்க நல்ல ஹிட் தான் ப்ரோ. இதெல்லாம் ரீச் ஆகலன்னு இல்லை. கோல்டன் லோன் AAA மூவி பண்ணுங்க. AAA கண்டிப்பாக வேணுமா? பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஃபியா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஏகே, தேங்க்யூ ஏகேன்னு சொல்லியிருக்காங்க. நான் 3 லாங்குவேஜ்லையும் பார்த்துட்டேன். விடிவி ஆல் அவ்வளோ பிடிக்கும். எவர்கிரீன் மூவி, விடிவி லவ்வர்ஸ் இட் லைக் லவர்லாம் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஐ மீன் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஓகேவா? சக்திவேல், ஏகேனா என்ன? அஜித் குமாரா? இல்லை, அர்ஜுன் மணிகண்டன். டேய், ஏதாவது மியூசிக்லாம் போடுவீங்களாடா? எடிட்டில் போட மாட்டீங்களா? போங்கடா, உங்களுக்காக மாசா சொன்ன பாரு, அர்ஜுன் மணிகண்டன், அதை தான் ஏகேம்பாங்க. ராஜேஷ் டேவிட், இந்த படம் பார்ப்பதற்கு உதவியாக இருந்த என் நண்பன் சுதாகருக்கு நன்றி. ஏன் டிக்கெட் அவர் போட்டுக்கிட்டாரா? ஓகே ப்ரோ. ஸோ கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ண ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல மருதநாயகம் அப்படின்ற படம். அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுல இருக்க முக்கியமான சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மருதநாயகம்னா யாரு அப்படின்றத பார்த்தலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் போய் எனக்குலாம் தெரியுண்டா, நீ நிறுத்துறா அப்படின்றதெல்லாம் சொல்லாம தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஒன்று பண்றது. மருதநாயகம் அப்படின்றது வந்து நம்ம தமிழர் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீரரோட சில ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த வீடியோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குட்டியா சொல்லிடுறேன். ஓகேவா? 1725 பனையூர்ல வந்து பிறந்தவர் இவர் மருதநாயகம். இந்து ஃபேமிலியில தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருக்க வேளாண்மை கஷ்டத்தினால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்க எல்லா மக்களுமே வந்து முஸ்லீம்க்கு, அதாவது இஸ்லாத்துக்கு தள்ளுறாங்க. அப்ப அவருடைய நேம் யூசப் கானா வந்து மாறுது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு ஆங்கிலேயர் வீட்டில் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் நெல்லையில் இருக்க ஒரு ஆங்கிலேயர் வேலை செய்யறாரு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு இருக்க மொழி ஆர்வத்தில் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பிரெஞ்சு, இந்த மாதிரியான மொழியெல்லாம் கற்று தேடுறாங்க. நெல்லையில் இருக்கல வந்து சுபதேவரா அவர் வந்து நியமனம் பண்றாங்க. அப்போ வந்துட்டு 1750 என்ன நடக்குது அப்படின்னா, ஆற்காட்டில் நவாபுக்கு ஒரு போட்டி வந்து நடக்குது. அப்போ வந்து முகமது வலஜா, சந்தா சாஹிப், இவங்க ரெண்டு பேர்ல யார் அந்த ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து இருந்துட்டு இருந்தாங்க. 1750 இந்தியாவை கைப்பற்றதுக்கு ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து சரியான போட்டியில இருந்தாங்க. அப்ப வலஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்ட சப்போர்ட்டுக்கு போனாரு. சந்தா சாஹிப் வந்து நம்ம பிரெஞ்சுக்காரங்கிட்ட வந்துட்டு போய் சப்போர்ட் கேட்டாரு. அப்ப பிரெஞ்சு படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த படையை அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது வந்து யூசப் கான். இவரோட திறமையை பார்த்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் அவரோட டீம்ல வந்து சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஐரோப்பிய ராணுவ முறையில வந்து பயிற்சி அளிச்சாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய போர்கள் வந்து நடக்குது. ஏன்னா குட்டியா டக்கு டக்குன்னு உங்களுக்காக நான் சொல்றேன். சென்னையில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆங்கிலேய பகுதியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு உடச்சு அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. மறுபடியும் வந்து நம்ம யூசப் கானை தான் அனுப்புறாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொரில்லா அப்படின்ற ஒரு தாக்குதல் மூலியமா வந்து அவங்களை வென்று எடுத்துட்டாரு. இதை பார்த்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணார் அப்படின்னா, இவன் தான் வந்து கமோண்டா கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பட்டம் அளிக்கிறாரு, பதவி தராங்க. கான் சாஹிப் அப்படின்ற பட்டம் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழர் மருதநாயகம் அவர் தான். ஸோ அவருக்கு வந்து யூசப் கான் அப்படின்ற பேர் இருக்கு. இவருடைய போர் திறமையெல்லாம் வந்து பார்த்து ஆங்கிலேயர் வந்து வியத்து போறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுரை இந்த மாதிரியான சில பகுதியில் வந்து இவங்களை ஆளுநராக நியமிக்கிறாங்க. அப்போ வந்து இவரோட செல்வாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா பாப்புலராக வளர்ந்துகிட்டே இருக்கு. குளத்தை தூர்வாருது, அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சூறையாடின அந்த திருடர்களை வந்து அடக்கிறது, அதுக்கப்புறம் பாளையக்காரர்களை அடக்கி கப்பங்கட்ட வைக்கிறது, இந்த மாதிரியான அவருடைய பேர் மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிச்சது. இது பிடிக்காத நவாப் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆற்காடு நவாப் இருக்காங்களா, அந்த முகமது, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவருடைய மதிப்பை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இவரை வந்து எப்படியாவது ஒரு வழியில இவரை டம்ப் பண்ணிடணும், குறைச்சிடணும் அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆங்கிலேயர் அவர்களுக்கும் வந்து ரொம்ப பயம், இவங்க எங்க மருதநாயகம் ரொம்ப வளர்ந்துருவாரோ அப்படின்ற சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து இதில் தந்திரமா யூஸ் பண்ணிட்டாங்க. முகமதுக்கு கீழே வேலை செய்யறது தான் நம்ம மருதநாயகம் யூசப் கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது பிடிக்காத யூசப் கான் என்ன பண்ணாரு அப்படின்னா, வெளில வந்துட்டாரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு படையை திரட்டி மதுரைக்கு அவரே வந்து தன்னைத்தானே வந்து ஒரு ஆட்சியாளராக வந்து முடிசூட்டிக்கிட்டாரு. முடிசூட்டு ஆங்கிலேயர் மேல படையெடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1764 வந்து அவர் தொழுதுகிட்டு இருக்கப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை வந்து நேராக வந்து யாராலையுமே வந்து தாக்கவே முடியாது. ஏன்னா இவர் வந்து கத்துக்கிட்ட போர் திறமைகள் அப்படிங்கும்போது இவர் முன்னாடி யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு வீரமான ஒரு ஆள் அப்படின்னா வந்து நம்ம மருதநாயகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரை வந்து மறைமுகமாக தான் தாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தொழுகிற நேரத்தில் வந்துட்டு அவரை வந்து கட்டி போட்டுட்டு அவரை வந்து சித்திரவதைப்படுத்தி தான் தூக்கில் இந்த சம்மட்டிபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து மரத்தில் தூக்கு போட்டு கொண்டாங்க. ஸோ இவங்களை எப்படி மறைமுகமாக இவங்க தாக்குனாங்க அப்படின்னா, போர் பண்றப்ப வந்து பார்த்தோம்னா உள்ளுக்க வந்து அரண்மனைக்குள்ள வந்து சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரியான போக்குவரத்து எல்லாமே கட் பண்ணாங்க. அப்படியே வீரர்கள் எல்லாமே வந்து சோர்வடைந்த நிலையில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மறைமுகமான சில விஷயங்களை தாக்கி தான் அவரை வந்து கைது பண்ணாங்க. அப்பவும் வந்து அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா,
மருதநாயகத்துக்கு வந்து மந்திர தந்தங்கள்லாம் வந்து நிறைய தெரியும், இவன் வந்து எப்படி உயிர் பொழைச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தலை கை கால் எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி தலையை வந்து திருச்சியிலையும் கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாளையங்கோட்டையிலையும் உடம்பை வந்து சமட்டிபுரத்தையும் காலை வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவிதாங்கூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து தனித்தனியான இடங்களில் வந்து புதைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீரர் தான் வந்து மருதநாயகம். இந்த கதையை தான் வந்து கமலஹாசன் அவர்கள் இன்ஸ்பயர் ஆகி படமாக எடுத்தார். ஸோ மருதநாயகம் அவர்னா யார் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தோம். மருதநாயகம் படத்துக்குள்ளே என்னென்னலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதை நீயும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு குயின்ஸ் எலிசபெத் அதுக்கப்புறம் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த நம்ம கருணாநிதி அவர்கள்லாம் வச்சுட்டு பூஜை விழா வந்து ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஷூட்லாம் போயிட்டு இந்த பூஜை விழாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பைலட் வீடியோ வந்து ஒன்று போட்டு காட்டினாங்க. அந்த பைலட் வீடியோவில் வந்த சில காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ இருக்க மதிப்பு படி அந்த விஷுவல் வந்து 8 கோடி ரூபாய் செலவில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 50 கோடி பக்கம் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து அப்போ 10 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு மெகா பட்ஜெட் படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் அந்த படம் வந்து 50 கோடி பட்ஜெட் அப்பவே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது 500 கோடி பக்கம் இருக்கு. இந்த படத்தினுடைய எப்படி கமலஹாசன் அவர்கள் இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்னா ஹாலிவுட்ல பிரேவ் ஹார்ட் அப்படின்ற படம் ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு நம்மளும் ஹிஸ்டாரிக்கல் மூவி இப்படி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மருதநாயகம் அப்படின்ற அந்த கதையை வந்து அவருக்குள்ள இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த பைலட் ஃபிலிம்லாம் போட்டு காட்டிட்டாருல, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துக்குள்ள காஸ்டிங் எப்படி உள்ளுக்கு வராங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவிலேயே பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்கிறாரு. அமிதாப் பச்சன், நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், அம்பரீஷ் பூரி, ஸோ இவங்க கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஹீரோயினா யாரை கேட்கறாரு அப்படின்னா டைட்டானிக் பட ஹீரோயின் அவங்களாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து மற்ற மொழியில் நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களும் சொல்ல, இவங்க சைட்லேருந்தும் எந்த இதுவுமே சொல்ல, பட் அப்ரோச் பண்ணது அப்படியே வந்து நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த கமலஹாசன் அவர்கள் இந்த மருதநாயகம் படத்துக்காக என்ன பண்ணார் அப்படின்னா 4 கேமராமேன் வந்து இருக்காரு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் அப்படிங்கும்போது ஒரு கேமராமேன் வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த 4 கேமராமேன் வந்து நம்மளால ஒரு பெரிய கேமராமேன் சொல்லிட்டு நம்மளால பேசப்படுறவங்க தான் ரவி வர்மா, ரவி கே சந்திரன், PC ஸ்ரீராம், அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தோஷ். இவங்க 4 பேருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க. இதில் வந்துட்டு மெயின் லீடாக வந்து நம்ம ரவி வர்மாவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் அவரை விட சீனியர்ஸ். அப்போ இந்த 3 கேமராமேனும் வந்து ரவி வர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் அதுக்குள்ள நடக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து நம்ம சுஜாதா அவர்களும் ஸோ ஹாலிவுட்ல இருந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் வந்து எழுதுறாங்க. அதாவது வந்து 2 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாகுபலி படம் பார்த்துருப்போம். பாகுபலி படம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா செட்லாம் என்னடா படு பயங்கரமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு செட்டை போட முடியாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். இந்த படத்துக்கு பாகுபலிக்கு யார் செட்டு போட்டாங்க அப்படின்னா சாபு சீரியல் இவர் வந்துட்டு ஜீன்ஸ் படத்துக்கு செட்டு போட்டார். அவரே தாங்க வந்து மருதநாயகத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்ஷனுக்கு வந்து புக் பண்ணாங்க. ஏன்னா ஜீன்ஸ் படம் பார்த்துட்டு இந்த மாதிரியான செட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கே இவர் வந்து யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாபு சீரியல் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ மருதநாயகத்துக்குள்ள ஒரு பெரிய பிக் பர்சன்ஸ்லாம் உள்ளுக்க இழுத்துட்டு வந்து இந்த படம் வந்து வேற லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மெனக்கடல் இருந்துச்சு. பட் மருதநாயகம் அப்படின்ற இந்த படம் ட்ராப் ஆயிருச்சு. 1999 வந்து ட்ராப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து எந்த ஒரு படத்துக்கும் இந்த மாதிரியான ஓப்பனிங்கு, இந்த மாதிரியான ஒரு கதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு. ட்ராப்னு சொன்னால் யாரால ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி இந்த பைலட் அந்த இது போட்டு காட்டினா பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து யார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இளையராஜா சன் கார்த்திக் ராஜா அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டப்பா பசுபதி 2 பேருமே இருப்பாங்க. கட்டப்பானா அந்த படத்தில் நம்ம பாகுபலி எடுத்து நம்ம சொல்லிட்டேன், சத்யராஜ் இருப்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. வால் வீசுற சண்டை காட்சி மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் சண்டை போடுவாங்க. பசுபதியில் வந்து அவருக்கும் வந்து ஒரு சில இந்த படத்தில் கேரக்டர் இருக்கு. அவரோட போர்ஷன் வந்து 5 நிமிஷம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆயிடுச்சு. மருதநாயகம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு தமிழரோட அடையாளம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு படம் 1996 ஸ்டார்ட் பண்ணி 99 வரைக்கும் எடுத்து அது நிப்பாட்டப்பட்டது அப்படின்றது அந்த காலத்திலே நம்ம ஆளுங்க பாகுபலியை மிஞ்சுற அளவுக்கு ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது ட்ராப் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா எப்போதுமே வந்து சினி இண்டஸ்ட்ரி வந்து எல்லா ஒரு ஜானர்ஸையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஜானர் ட்ரை பண்ணுற அந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். பட் ஆகல. நீங்கள் மருதநாயகத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சின்றத அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு 8:30 ஷெட்யூல் முடிஞ்சு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் சைனிங் அவுட் விஜே AK. உங்க ஃபேவரட் நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.